ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 6.2ல முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் எந்த தரவுகளை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட முடியும்? அதாவது தந்திருக்கக்கூடிய தரவுல எந்த தரவை நிகழ்வு செவ்வகத்துல குறித்து காட்ட முடியும்னு கேக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிகழ்வு செவ்வகம் அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 20 முதல் 60 வயது பிரிவில் உள்ள மலை ஏறுபவர்களின் எண்ணிக்கை. இங்க நம்மளுக்கு மலை ஏறுபவர்களோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க, அதோட வயதும் கொடுத்திருக்காங்க. 20 முதல் 60 வயது. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? 20ல இருந்து 30, 30ல இருந்து 40, 40ல இருந்து 50, 50ல இருந்து 60. இந்த மாதிரி பிரிச்சு நம்மளால நிகழ்வு செவ்வகம் வரைய முடியும். அப்போ ஆம் வரைய முடியும். ஆம்னு எழுதிக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷன் வெவ்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மிதிவண்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஆண்டு கொடுக்கல, எந்த ஆண்டுன்னு கொடுக்கல. போன சம்ல நம்மள வயது கொடுத்திருந்தாங்க 20 முதல் 60. ஆனா இங்க ஆண்டு கொடுக்கல. குறிப்பிட்ட ஆண்டு கொடுக்காததுனால நம்மளால நிகழ்வு செவ்வகம் வரைய முடியாது. அப்ப இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். இனி மூணாவது சப்டிவிஷன் ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ பிரிவு கொடுக்கல, குறிப்பிட்ட பிரிவு கொடுக்காததுனால நம்மளால நிகழ்வு செவ்வகம் வரைய முடியாது அப்படின்னா இல்லைன்னு எழுதிக்கணும். உங்க புக் பேக்ல இல்லை ஆம் அப்படிதான் ஆன்சர், ரெண்டு ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இனி ஃபோர்த் சப்டிவிஷன் ஒரு பொது தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை. இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, குறிப்பிட்ட மணி நேரம் கொடுத்திருக்காங்க, காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை. அப்ப நம்மளால இத நிகழ்வு செவ்வகத்துல குறிக்க முடியும். ஏன்னா காலை 7 மணி முதல் அடுத்த 8 மணி வரை, அதுக்கடுத்து 8ல இருந்து 9, 9ல இருந்து 10, இந்த மாதிரி பிரிச்சு நம்மளால நிகழ்வு செவ்வகத்துல குறிக்க முடியும். அப்ப முடியும் அப்படின்னா ஆம்னு எழுதிக்கலாம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரில் இருந்து 50வது ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை. அதாவது முதல் ஓவர்ல இருந்து 50 ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க குறிப்பிட்ட ஓவர் கொடுத்திருக்காங்க, முதல் ஓவர்ல இருந்து 50வது ஓவர். அப்ப எப்படி பிரிக்கலாம்? 0ல இருந்து 10, 10ல இருந்து 20, 20ல இருந்து 30, இந்த மாதிரி பிரிச்சு நம்மளால நிகழ்வு செவ்வகம் வரைய முடியும். அப்போ முடியும் அப்படின்னா ஆம்னு எழுதிக்கணும். இரண்டாவது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நிகழ்வு செவ்வகத்தின் மொத்த பரப்பளவானது கொடுக்கப்பட்ட மொத்த நிகழ்வெண்களின் கூடுதலுக்கு டேஸ் இருக்கும், விகித சமத்தில் இருக்கும். சரிங்களா? அதாவது நிகழ்வு செவ்வகத்தோட மொத்த பரப்பு கொடுக்கப்பட்ட மொத்த நிகழ்வெண்களின் கூடுதலுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. விகித சமத்தில் இருக்கும் எழுதிக்கலாம். விகித சமத்தில். செகண்ட் சப்டிவிஷன் டேஸ் என்பது ஒரு வரைபடம். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்புகளின் இடப்பெயர்ச்சி ஆகும். அதாவது எந்த வரைபடம் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்புகளின் இடப்பெயர்ச்சி, தொடர்ச்சி அப்படின்னு வந்தாலே நிகழ்வு செவ்வகம். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். எழுதிக்கலாம். நிகழ்வு செவ்வகம். இடந்த வேலை, அதனாலதான் இப்படி எழுதியிருக்கேன். தேர்ட் சப்டிவிஷன் நிகழ்வு செவ்வகம் என்பது டேஸ் விவரங்களின் வரைபட விளக்க முறை ஆகும். அதாவது நிகழ்வு செவ்வகம் தொகுக்கப்பட்ட விவரமா இல்லாட்டா தொகுக்கப்படாத விவரமா அப்படின்னு கேக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிகழ்வு செவ்வகம் தொகுக்கப்பட்ட விவரம். சரிங்களா? அப்ப தொகுக்கப்பட்ட அப்படின்னு எழுதிக்கலாம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் 570 பேர் அலைபேசி வைத்துள்ளார்கள். அதாவது கிராமத்துல 570 பேர் அலைபேசி வைத்திருக்காங்க. அலைபேசினா செல்போன். ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவர்களின் அலைபேசி பயன்பாட்டை ஆய்வு செய்தது. அந்த ஆய்வின்படி ஒரு நிகழ்வு செவ்வகம் வரைந்துள்ளனர். அதை கொண்டு கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அலைபேசி பயன்படுத்துறத ஆய்வு செய்திருக்காங்க. அப்படி செய்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிருக்காங்க. இப்போ கீழே கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இந்த நிகழ்வு செவ்வகத்தை பாருங்க. கீழே கொடுத்திருக்கிறது நேரம், அடுத்து இங்க நபர்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேக்குறாங்கன்னா 3 மணி நேரத்திற்கு குறைவாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர். அதாவது 3 மணி நேரத்துக்கு குறைவாக செல்போன் பயன்படுத்துறவங்க எத்தனை பேர்னு கேக்குறாங்க. 3 மணி நேரம் இது. சரிங்களா? 3 மணி நேரத்தை விடைக்கும் குறைவானது எதுன்னா 1 மணி நேரமும் 2 மணி நேரமும்.
சரிங்களா? அப்ப பாருங்க, 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை 110. இனி 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை 220. இதை ரெண்டையும் கூட்டினாதான் 3 மணி நேரத்தை விடைக்கும் குறைவாக பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை கிடைக்கும். கூட்டுங்க, 110ஐயும் 220ஐயும் கூட்டினா 330. ஆன்சர் எழுதியிருக்கேன். 3 மணி நேரத்திற்கு குறைவாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் இஸ் ஈக்குவல் டு 330 பேர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 5 மணி நேரத்திற்கு அதிகமாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர்? இப்போ 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக கேக்குறாங்க. சரிங்களா? மறுபடியும் பாருங்க, 5 மணி நேரம் இங்க இருக்கு. அதிகம்னு கேக்குறனால 5 விடைக்கும் அதிகம் என்னது? 6 மணி நேரம், 7 மணி நேரம். அப்போ 5ல இருந்து 6 மணி நேரம் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை 100. 6ல இருந்து 7 மணி நேரம் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை 50. இதை ரெண்டையும் கூட்டினாதான் 5 மணி நேரத்தை விடைக்கும் அதிகமா பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை கிடைக்கும். 100ஐயும் 50ஐயும் கூட்டினா 150. அப்போ 5 மணி நேரத்தை விடைக்கும் அதிகமாக பயன்படுத்துறவங்க 150 பேர். அதான் எழுதியிருக்கேன். செகண்ட் சப்டிவிஷன், 5 மணி நேரத்திற்கு அதிகமாக அலைபேசி பயன்படுத்துபவர்கள் இஸ் ஈக்குவல் டு 150 பேர். தேர்ட் சப்டிவிஷன், 1 மணி நேரத்திற்கும் குறைவாக அலைபேசியை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா? என்ன கேக்குறாங்கன்னா, 1 மணி நேரத்தை விடைக்கும் குறைவா பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. பாருங்க, 1 மணி நேரம் இங்க இருக்கு. குறைவானா 0ல இருந்து 1. இங்க எதுவுமே கொடுக்கல பாத்தீங்களா? அப்போ இல்லைன்னு எழுதிக்கணும். அதான் எழுதியிருக்கேன். தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இல்லை அப்படின்னு எழுதிக்கணும். இவ்வளவுதான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைக. நமக்கு இங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நிகழ்வு செவ்வகம் வரையணும். நிகழ்வு செவ்வகத்தை நீங்க கிராஃப்ல தான் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இப்ப கிராஃப் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு எக்ஸ் அச்சு. அப்போ இங்க எக்ஸ் வரும், இங்க எக்ஸ் டேஷ் வரும். இந்த எக்ஸ நீங்க இங்கேயும் போட்டுக்கலாம். ஆனா இங்க 70ஓட நிறுத்தி இருக்கனால பக்கத்துலயே நான் எக்ஸ் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து இது ஒய் அச்சு. ஒய் அச்சுல மேல ஒய் வரும், கீழே ஒய் டேஷ் வரும். இனி இந்த 2 கோடுகளும் சந்திக்கிற இந்த புள்ளிய 0 அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து அளவு திட்டம் எழுதிக்கலாம். இப்ப அட்டவணை பாருங்க. மேல என்னது இருக்கு? பிரிவு இடைவெளி. பிரிவு இடைவெளிய எக்ஸ் அச்சுல எழுதிக்கணும். இங்க எழுதிக்கோங்க. இங்க 0ல இருந்து 10, 10ல இருந்து 20, 20ல இருந்து 30, 30ல இருந்து 40. இந்த மாதிரி 10இன் மடங்கா கொடுத்திருக்காங்க. அதனால எக்ஸ் அச்சுல நீங்க 10 அலகுகள் அப்படின்னு எடுத்தா போதும். அததான் இங்க எழுதியிருக்கேன். அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 அலகுகள். இப்படி எழுதிக்கோங்க. அப்போ இது 0னா இங்க டார்க்கா இருக்கு பாத்தீங்களா? இது 10. அடுத்து 20, 30, 40, 50, 60, 70. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் அட்டவணையில கீழே என்னது இருக்கு? மாணவர்களின் எண்ணிக்கை. இதை நீங்க ஒய் அச்சுல எழுதிக்கணும். இங்க எழுதிருக்கீங்க பாருங்க, மாணவர்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி சரிச்சு எழுதிக்கோங்க. இங்க 5, 15, 23, 20, 10, 7 இப்படின்னு இருக்கு. நீங்க இதுல 1 அலகுகளும் எழுதிக்கலாம், இல்லாட்ட 2 அலகுகளும் எடுத்துக்கலாம். நான் ஒய் அச்சுல 2 அலகுகள் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள். இப்ப இது 0னா இங்க டார்க்கா இருக்கு பாத்தீங்களா? இது 2. அடுத்து இது 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி எழுதிக்கணும். அதாவது 2ஆம் வாய்ப்பாடுல வாரது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இனி நம்ம நிகழ்வு செவ்வகம் வரையலாம். பிரிவு இடைவெளி 0ல இருந்து 10ல மாணவர்கள் எண்ணிக்கை 5. அப்ப மாணவர்களின் எண்ணிக்கை அதை எப்பவுமே ஒய் அச்சுல பார்க்கணும். 5ன்னு கொடுத்திருந்தாங்க. 5 எங்க இருக்கும்? 4க்கும் 6க்கும் இடையில கொஞ்சம் டார்க்கா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் 5. இதுல எழுதிக்கலாம். 0ல இருந்து 10ன்னு கொடுத்திருந்தாங்க. அப்போ 0க்கு நேரா இந்த 5ல புள்ளி வச்சிருங்க. அதே மாதிரி 10க்கு நேராவும் புள்ளி வைங்க. நீங்க வச்ச புள்ளி இந்த 5க்கு நேரா தான் இருக்கணும். இனி இந்த புள்ளிகளை இணைக்கலாம். இப்படி இணைங்க. அதே மாதிரி 10லையும் இணைச்சிருங்க. இணைச்சிட்டேன். இனி 5 பிராக்கெட்ல எழுதிக்கணும். 5. அப்புறம் 10ல இருந்து 20 மாணவர்களின் எண்ணிக்கை 15. இப்போ 15 எங்க இருக்குன்னு பாருங்க. 14க்கும் 16க்கும் இடையில இங்க இருக்கு. இப்ப 15 எழுதிக்கலாம். இங்க 10ல இருந்து 20 கொடுத்திருந்தாங்க. அப்போ 10க்கு நேரா ஒரு புள்ளி, அதே மாதிரி 20க்கு நேராவும் ஒரு புள்ளி. இந்த 2 புள்ளியும் 15க்கு நேரா தான் இருக்கணும். இப்ப இணைக்கலாமா? ஃபர்ஸ்ட் 10க்கு நேரா இணைச்சிருங்க. அடுத்து 20. இனி இந்த 2 புள்ளிகள் மேல எழுதிருங்க. 15.
20ல இருந்து 30 மாணவர்களின் எண்ணிக்கை 23. இப்ப 23 எங்க இருக்கு? 22க்கும் 24க்கும் இடையில இங்க 23 எழுதிக்கலாம். 20ல இருந்து 30ல மாணவர்கள் எண்ணிக்கை 23. அப்போ 20க்கு நேரா புள்ளி வைக்கலாம். அதே மாதிரி 30க்கு நேராவும் புள்ளி வைக்கணும். சரிங்களா? இனி இணைச்சிடலாம். முதல் 20க்கு நேரா இணைச்சிருங்க. அடுத்து 30ல இருந்து இணைங்க. இனி இந்த 2 புள்ளியை இணைக்கலாம். 23 பிராக்கெட்ல எழுதிடலாம். 30ல இருந்து 40ல 20 மாணவர்கள். இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை 20 இங்க இருக்கு. சரிங்களா? 30ல இருந்து 40. அப்போ 30க்கு நேரா புள்ளி வச்சிருங்க. அதே மாதிரி 40க்கு நேராவும் புள்ளி வைக்கலாம். இந்த 2 புள்ளியும் 20க்கு நேரா தான் இருக்கணும். ஓகே, இணைக்கலாம். 30ல இருந்து இந்த புள்ளிக்கு கோடு இருக்கு. சரிங்களா? அப்ப 40ல இருந்து இணைக்கலாமா? இணைச்சிட்டேன். அடுத்த இந்த 2 புள்ளியை இணைங்க. பிராக்கெட்ல 20ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 40ல இருந்து 50ல 10 மாணவர்கள். இப்போ 10 இங்க இருக்கு. சரிங்களா? 40ல இருந்து 50. அப்போ 40க்கு நேரா புள்ளி வச்சிருங்க. அதே மாதிரி 50க்கு நேராவும் புள்ளி வைங்க. இந்த 2 புள்ளியும் 10க்கு நேரா தான் இருக்கணும். ஓகே, 40ல இருந்து இந்த புள்ளியை இணைச்சிருக்கோம். அடுத்து 50ல இருந்து இணைக்கலாம். அப்புறவு இந்த 2 புள்ளியை இணைச்சிருங்க. இப்போ பிராக்கெட்ல 10ன்னு எழுதிக்கலாம். கடைசியா 50ல இருந்து 60ல 7 மாணவர்கள். இப்போ மாணவர்கள் எண்ணிக்கை 7. 7 எங்க இருக்கு? 6க்கும் 8க்கும் இடையில இங்கதான் 7 இருக்கு. இப்போ 7க்கு நேரா 50க்கு மேல புள்ளி வச்சிருங்க. ஓகே, வச்சுட்டேன். அதே மாதிரி 60க்கு மேலேயும் புள்ளி வைக்கணும். இணைச்சிடலாமா? இங்க நம்ம இணைச்சிட்டோம். இனி 60க்கு நேரா இணைச்சிருங்க. அப்புறவு இந்த 2 புள்ளியையும் இணைக்கலாம். இப்போ பிராக்கெட்ல 7 எழுதிக்கணும். எழுதிட்டேன். தந்திருக்க அட்டவணையை வச்சு நம்ம நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டோம். இவ்வளவு தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் மொத்த மதிப்பெண் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு நிகழ்வு செவ்வகம் வரைக. அதாவது ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய 40 மாணவர்களோட மதிப்பெண் பரவல் இங்க அட்டவணையா கொடுத்திருக்காங்க. இத வச்சு நம்ம நிகழ்வு செவ்வகம் வரையணும். நிகழ்வு செவ்வகம் எப்பவுமே கிராஃப்ல தான் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அதுக்கு இந்த மாதிரி 2 கோடு போடுங்க. இது எக்ஸ் அச்சு. அப்ப இங்க எக்ஸ் வரும், இங்க எக்ஸ் டேஷ் வரும். அடுத்து இது ஒய் அச்சு. அதனால கீழே ஒய் டேஷ் வரும், மேல ஒய் வரும். இனி அளவு திட்டம் எழுதிக்கணும். அதுக்கு அட்டவணையை பாருங்க. மேல என்னது இருக்கு? மதிப்பெண். மேல இருக்கக்கூடியதை எக்ஸ் அச்சுல எழுதிக்கணும். இதுதான் எக்ஸ் அச்சு. மதிப்பெண்ணை இங்க எழுதிக்கோங்க. நமக்கு அட்டவணையில 90ல இருந்து 110, 110ல இருந்து 130, 130ல இருந்து 150 இப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க 20 மடங்குல இருக்கு. கழிச்சு பாருங்க. 110ல இருந்து 90 கழிச்சா 20, 130ல இருந்து 110 கழிச்சா 20, 150ல இருந்து 130 கழிச்சா 20. அப்ப நம்ம எக்ஸ் அச்சுல 20 மடங்குகளா எடுத்துக்கலாம். அதை தான் எழுதியிருக்கேன். அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 20 அலகுகள். பாருங்க, இந்த 2 கோடுமே வெட்டக்கூடிய அந்த புள்ளிய 0ன்னு எடுத்துக்கணும். அடுத்து நம்மளுக்கு 90ல இருந்தே கொடுத்திருந்தாங்க. அப்ப 90, 90க்கு கூட 20 கூட்டினா 110, 110க்கு கூட 20 கூட்டினா 130. இந்த மாதிரி 210 வரை எழுதிக்கணும். அட்டவணையில 210 வரை தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து கீழே என்னது இருக்கு? மாணவர்களின் எண்ணிக்கை. கீழே இருக்கக்கூடியதை ஒய் அச்சுல எழுதிக்கணும். எழுதியிருக்கேன் பாருங்க. இதுதான் ஒய் அச்சு. இங்க சரிச்சு எழுதியிருக்கேன் மாணவர்களின் எண்ணிக்கை. இப்ப கீழே எப்படி கொடுத்திருக்காங்க? 9, 5, 10, 7, 4, 6. இங்க இருக்கிறதுல பெரிய எண் 10. அப்ப 10 வந்து சிறிய எண் தான். அதனால 1 அலகு அப்படின்னு ஒய் அச்சுல எழுதிக்கலாம். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. பாருங்க, இங்க 0. அடுத்து இந்த டார்க்கா இருக்கு பாத்தீங்களா? இதுல 1 எழுதிக்கணும். அடுத்து 2, 3, 4, 5. ஒரு அலகுனால 1 1 கூட்டணும். 1க்கு கூட 1 கூட்டினா 2, 2க்கு கூட 1 கூட்டினா 3. இந்த மாதிரி 10 வரை எழுதினா போதும். இனி நம்ம நிகழ்வு செவ்வகம் வரையலாம். 90ல இருந்து 110ல 9 மாணவர்கள். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்க 0ல இருந்தே தொடங்கல, 90ல இருந்து தான் தொடங்குது. அப்ப 0க்கும் 90க்கும் இடையில இந்த மாதிரி நீங்க போட்டுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்முல 0ல இருந்து தொடங்கல.
அதனால 0க்கும் 90க்கும் இடையில இந்த மாதிரி போட்டுக்கணும். அட்டவணையில 90ல இருந்து 110ல 9 மாணவர்கள்னு கொடுத்திருந்தாங்க. மாணவர்களோட எண்ணிக்கை இங்க பாருங்க, 9 இங்க இருக்கு. இப்போ 90ல இருந்து 110 தானே, அதனால 90க்கு நேரா இங்க புள்ளி வச்சுக்கணும். அதே மாதிரி 110 இதுக்கு நேராவும் புள்ளி வைங்க. இந்த ரெண்டு புள்ளியும் 9க்கு நேரா தான் இருக்கணும். சரிங்களா? இனி இதை இணைக்கலாம். முதல் 90ஐயும் இந்த புள்ளியை இணைச்சிருங்க. அடுத்து 110ஐயும் அடுத்த புள்ளியை இணைக்கலாம். அப்புறம் இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சிருங்க. இணைச்சாச்சு. 9 மாணவர்கள் தானே, அதனால 9 பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கணும். அப்புறம் 110ல இருந்து 130க்குள்ள 5 மாணவர்கள். இப்ப 5 ஒய்எச்ல பார்க்கணும். ஒய்எச் இதுல 5 இங்க இருக்கு. ஓகே, இப்போ 110க்கு நேரா புள்ளி வைங்க. சரிங்களா? 110ல இருந்து 130ல 5 மாணவர்கள். அப்போ 130க்கு நேராயும் புள்ளி வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 110க்கு நேராவும் 130க்கு நேராவும் புள்ளி வைக்கணும். அந்த ரெண்டு புள்ளியும் 5க்கு நேரா இருக்கணும். 110ல இருந்து இந்த புள்ளிக்கு கோடு இருக்கு, அதனால 130ல இருந்து அந்த புள்ளியை இணைக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சிருங்க. மாணவர்களின் எண்ணிக்கை 5. 5 பிராக்கெட்ல எழுதிக்கலாம். இப்போ 130ல இருந்து 150ல 10 மாணவர்கள். 10 இங்க இருக்கு. 130ல இருந்து 150, அப்போ 130க்கு நேரா புள்ளி வச்சிருங்க. அதே மாதிரி 150க்கு நேராவும் புள்ளி வைக்கணும். இந்த ரெண்டு புள்ளியும் 10க்கு நேரா தான் இருக்கணும். இணைக்கலாமா? 130ல இருந்து இந்த புள்ளியை இணைச்சிருங்க. இணைச்சிட்டேன். அதே மாதிரி 150ல இருந்து இந்த புள்ளியை இணைங்க. இனி இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கலாம். மாணவர்களின் எண்ணிக்கை 10. 10 பிராக்கெட்ல எழுதிருங்க. 150ல இருந்து 170ல 7 மாணவர்கள். 7 இங்க இருக்கு. 150ல இருந்து 170, அப்போ 150க்கு நேரா புள்ளி வைங்க. அந்த புள்ளி 7க்கு நேரா இருக்கணும். அதே மாதிரி 170க்கு நேராவும் புள்ளி வைக்கலாம். இப்ப இணைக்கலாமா? 150ல இருந்து இந்த புள்ளிக்கு கோடு இருக்கு, அப்போ 170 புள்ளிக்க கூட இணைக்கலாம். இணைச்சாச்சு. இந்த ரெண்டு புள்ளியை இணைங்க. மாணவர்களின் எண்ணிக்கை 7. 7 பிராக்கெட்ல எழுதிக்கலாம். இப்போ 170ல இருந்து 190ல 4 மாணவர்கள். 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 170ல இருந்து 190, அப்போ 170க்கு நேரா புள்ளி வைங்க. அதே மாதிரி 190க்கு நேராவும் புள்ளி வைக்கணும். இந்த ரெண்டு புள்ளியும் 4க்கு நேரா இருக்கணும். 190ஐயும் புள்ளியையும் இணைக்கலாம். அப்புறம் இந்த ரெண்டு புள்ளியும் இணைச்சிருங்க. மாணவர்களின் எண்ணிக்கை 4. 4 பிராக்கெட்ல எழுதிக்கலாம். கடைசியா 190ல இருந்து 210ல 6 மாணவர்கள். 6 இங்க இருக்கு. 190ல இருந்து 210, அப்போ 190க்கு நேரா இங்க புள்ளி வைங்க. அதே மாதிரி 210க்கு நேராவும் புள்ளி வைக்கலாம். ரெண்டு புள்ளியும் 6க்கு நேரா தான் இருக்கணும். 190ஐயும் இந்த புள்ளியை இணைக்கலாமா? இணைச்சிட்டேன். அதே மாதிரி 210ஐயும் புள்ளியையும் இணைக்கலாம். இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைங்க. மாணவர்களின் எண்ணிக்கை 6. 6 பிராக்கெட்ல எழுதிக்கலாம். அட்டவணையில தந்திருக்கதை யூஸ் பண்ணி நம்ம நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 100 பேரின் உயரங்களின் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எனில் நிகழ்வு செவ்வகத்தின் மீதுள்ளவாறு நிகழ்வு பலகோணம் வரைக. நமக்கு இங்க 100 பேரோட உயரம் அட்டவணையில கொடுத்துருக்காங்களாம். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நிகழ்வு செவ்வகம் வரையணும். அடுத்து நிகழ்வு பலகோணமும் வரையணும். தீர்வு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணணும்னா தொடர்ச்சியா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது 125ல இருந்து தொடங்கி 135ல முடியுது. இங்க எதுல முடியுதோ அதுல தொடங்கணும். 135ல முடியுதுன்னா இங்க 135ல தொடங்கணும். ஆனா இங்க பாருங்க 136ல தொடங்கிருக்கு. அடுத்து 146ல முடியுதுன்னா 146ல தான் தொடங்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை நீங்க தொடர்ச்சியா மாத்தணும். அதுக்கு இடது பக்கம் 0.5 கழிக்கணும், வலது பக்கம் 0.5 கூட்டணும். இப்ப 125ல இருந்து 0.5 கழிக்கலாமா? எழுதிக்கிறேன். 125 இதுல புள்ளி இல்ல, நல்ல புள்ளி போட்டு 0 எழுதிக்கலாம்.
அடுத்து 0.5 நம்ம கழிக்கணும். அதனால அதை எழுதிக்கலாம். இந்த புள்ளிய புள்ளிக்கு நேரா தான் வச்சுக்கணும். இப்ப கழிக்கலாமா? அதுக்கு கடன் வாங்கணும். இந்த 0 10 ஆயிடும். 5ல இருந்து 1 கழிச்சா 4. இப்ப கழிங்க. 10ல இருந்து 5 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரா புள்ளி. 4ல இருந்து 0 கழிச்சா 4. அடுத்து இந்த 12 அப்படியே வந்துரும். கழிச்சா என்ன கிடைக்குது? 124.5. அப்ப 125க்கு பதில் 124.5ன்னு எழுதிக்கணும். இனி வலது பக்கம் இதுக்கு கூட 0.5 கூட்டணும். சரிங்களா? இங்க என்னது இருக்கு? 135. புள்ளி போட்டு 0 போட்டுருங்க. அப்புறம் 0.5 கூட்டணும். 0 கூட்டினா 5, புள்ளிக்கு நேரா புள்ளி. 5 0 கூட்டினா 5. அடுத்து இந்த 13 அப்படியே வந்துடும். எழுதிடலாமா? 135.5. கூட்டுறது ஈஸி தான். அங்க என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு 0.5ன்னு எழுதினா போதும். நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஈஸியா எழுதலாம். பாருங்க, இங்க 135.5ல முடியுதா? அதே இதுல தொடங்கணும். அதாவது 136 இதுல இருந்து 0.5 கழிக்கணும். இது இடது பக்கம், அப்போ 0.5 கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு 135.5 தான் கிடைக்கும். அதை எழுதிருங்க. இங்க என்னது இருக்கு? 146 இருக்கு. 146.5 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு 0.5ன்னு எழுதிக்கணும். இங்க எதுல முடியுது? 146.5 அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடுத்து இங்க 157 இருக்கு. அதை எழுதிக்கிட்டு 0.5ன்னு எழுதிருங்க. இனி 157.5 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இங்க எதுல முடியுது? 168 அதை எழுதிக்கிட்டு 0.5ன்னு எழுதிருங்க. அப்புறம் 168.5 ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. இங்க 179 இருக்கு. எழுதிக்கிட்டு 0.5 அப்படின்னு எழுதிக்கோங்க. இனி 179.5 அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இங்க 190 இருக்கு. அதை எழுதிக்கிட்டு 0.5. அடுத்து 190.5 எழுதிக்கோங்க. இனி இங்க 201 இருக்கு. 201.5ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? கீழே உள்ளது அப்படியே வரும். நிகழ்வன் இங்க 12 இருக்கு. 12. அடுத்து 22, 18, 24, 15, 7, 2 தொடர்ச்சியா மாத்திட்டோம். இனி நம்ம நிகழ்வு செவ்வகம் வரையணும். கிராஃப் எடுத்துக்கோங்க. இது எக்ஸ் அச்சு. அப்ப இங்க எக்ஸ் வரும், இங்க எக்ஸ் டேஷ் வரும். சரிங்களா? அடுத்து மேல என்னது இருக்கு? உயரம் சென்டிமீட்டர்னு இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் அச்சுல தான் உயரம் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். அடுத்து இது ஒய் அச்சு. கீழே ஒய் டேஷ் வரும், மேல ஒய் வரும். அட்டவணையில கீழே என்னது இருக்கு? நிகழ்வன். நிகழ்வன்ன நீங்க ஒய் அச்சுல எழுதிக்கணும். இந்த மாதிரி சரிச்சு. இனி இந்த ரெண்டு கோடுமே வெட்டக்கூடிய இந்த புள்ளி 0. அடுத்து அளவு திட்டம் எழுதிக்கணும். அதுக்கு பிரிவு இடைவெளி கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்க கழிக்கணும். 135.5ல இருந்து 124.5 கழிங்க. கழிச்சா 11 கிடைக்கும். இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா 11 வரும். அப்ப எக்ஸ் அச்சுல 11 அலகுகள் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிருக்க பாருங்க. அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 11 அலகுகள். மேல நம்மளுக்கு 125.5ல தொடங்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க 0ல இருந்து தொடங்கல. சரிங்களா? 0ல இருந்து தொடங்காட்டா இந்த மாதிரி நீங்க போட்டுக்கணும். இப்போ 124.5 இதுல இருந்து 11 கழிங்க. பிரிவு இடைவெளி 11. அப்ப கழிச்சு நம்மளுக்கு என்ன வரும்? 113.5. இனி பிரிவு இடைவெளி 11னால இதுக்கு கூட 11 கூட்டணும். கூட்டுனா 124.5. அடுத்து இதுக்கு கூட 11 கூட்டணும். கூட்டும்போது 135.5. இந்த மாதிரி எது வரை எழுதிக்கணும்னா நமக்கு எதுல முடியுது? 201.5ல முடியுது. அது வரை எழுதிருங்க. 201.5. இங்க 0ல இருந்து தொடங்காததுனால இன்னொரு எண் கூட எழுதணும். அப்போ 201.5க்கு கூட மறுபடியும் 11 கூட்டுங்க. 212.5. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணிலையும் 11 கூட்டி எழுதணும். அடுத்து ஒய் அச்சு. அதுக்கு கீழே உள்ளதை பாருங்க. 12, 22, 18 இப்படி இருக்கு. அப்ப நம்ம ஒய் அச்சுல 2 அலகுகள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 2 அலகுகள். அப்ப இரண்டாம் வாய்ப்பாடுல வாரதை எழுதிக்கணும். 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி 24 வரை எழுதிக்கணும். ஏன்னா இங்க இருக்கிறதுல பெரிய எண் என்னது? 24. அது வரை நீங்க எழுதினா போதும். இனி நீங்க நிகழ்வு செவ்வகம் வரையணும். 124.5ல இருந்து 135.5 இதுல நிகழ்வன் 12. கீழே உள்ளதை எப்பவுமே நீங்க ஒய் அச்சுல பார்க்கணும். ஒய் அச்சுல 12 இங்க இருக்கு. நமக்கு 124.5ல இருந்து 135.5 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. இப்போ 124.5 இதுக்கு நேரா புள்ளி வைக்கணும். அது எதுக்கு நேரா இருக்கணும்னா 12க்கு நேரா இருக்கணும். அடுத்து 135.5 இதுக்கு நேராவும் புள்ளி வைங்க. இந்த ரெண்டு புள்ளியும் 12க்கு நேரா தான் இருக்கணும். இப்ப இணைச்சிடலாமா? முதல் இந்த புள்ளியை இணைக்கலாம். அடுத்து இந்த புள்ளி. அப்புறவு இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சிருங்க. 12 பிராக்கெட்ல எழுதிக்கலாம். ரெண்டாவது 135.5ல இருந்து 146.5 கீழே 22 இருக்கு. அப்போ ஒய் அச்சுல 22 இங்க இருக்கு, இங்க இருக்கு.
135.5 இதுக்கு நேராக புள்ளி வச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி 146.5 அதுக்கு நேராகவும் புள்ளி வைக்கணும். இந்த ரெண்டு புள்ளியும் 22க்கு நேராக தான் இருக்கணும். இப்போ இணைச்சிடலாமா? முதல் இந்த புள்ளியை 135.5க்கு கூட இணைக்கலாம். அடுத்து இந்த புள்ளியை இணைக்கலாம். இந்த புள்ளியை 146.5க்கு கூட இணைச்சிருங்க. இனி இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சி விட்டுறலாம். இங்கே 22. இப்போ 22 பிராக்கெட்டில் எழுதிக்கோங்க. மூணாவது 146.5லிருந்து 157.5 கீழே 18 இருக்கு. இப்போ 18 இங்கே இருக்கு. சரிங்களா? நம்ம இப்போ 146.5 இதுக்கு நேராக புள்ளி வைக்கணும். அடுத்து 157.5 அதுக்கு நேராகவும் புள்ளி வச்சுக்கோங்க. ரெண்டு புள்ளியும் 18க்கு நேராக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் புள்ளி கோட்டில் தான் இருக்கு. அடுத்த புள்ளி இணைக்கலாமா? இந்த மாதிரி இணைங்க. அப்புறம் இந்த ரெண்டு புள்ளியும் இணைச்சிடலாம். இங்கே நம்மளுக்கு 18 பிராக்கெட்டில் 18. நான்காவது 157.5லிருந்து 168.5 கீழே 24 இருக்கு. அப்போ 24 ஒய்ஹெச்சில் இங்கே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 157.5க்கு நேராக புள்ளி வைக்கணும். ஓகே, வச்சுட்டேன். அதே மாதிரி 168.5க்கு நேராகவும் புள்ளி வைங்க. இப்போ இணைக்கலாம். முதல் இந்த புள்ளியை இணைச்சிடலாம். இணைச்சிட்டேன். அடுத்து இந்த புள்ளி 168.5ல் இணைச்சிருங்க. இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கலாம். 24 பிராக்கெட்டில் எழுதிக்கோங்க. 168.5லிருந்து 179.5 கீழே 15 இருக்கு. 15 எங்கே இருக்கும்? 14க்கும் 16க்கும் இடையில கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் 15. இப்போ நம்ம 168.5 அதுக்கு நேராக புள்ளி வைக்க போகிறோம். இந்த புள்ளி 15க்கு நேராக இருக்கணும். அதே மாதிரி 179.5 அதுக்கு நேராகவும் புள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு புள்ளி கோட்டுக்கு மேலே தான் இருக்குது. அடுத்த புள்ளி இணைக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சிருங்க. 15 பிராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஆறாவது 179.5லிருந்து 190.5 கீழே 7 இருக்கு. இப்போ 7 ஒய்ஹெச்சில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 6க்கும் 8க்கும் இடையில தான் 7 வரும். புள்ளி வச்சிடலாமா? 179.5க்கு நேராக புள்ளி வைங்க. அந்த புள்ளி 7க்கு நேராகவும் இருக்கணும். அப்புறம் 190.5 புள்ளி வச்சுட்டேன். இணைச்சிடலாம். அடுத்து இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சிருங்க. 7 பிராக்கெட்டில் எழுதிக்கோங்க. கடைசியாக 190.5லிருந்து 201.5 கீழே 2 இருக்கு. ஓகே, 2 இங்கே இருக்கு. 190.5 அதுக்கு நேராக புள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் 201.5 இதுக்கு நேரம் புள்ளி வைங்க. ரெண்டு புள்ளியும் 2க்கு நேராக இருக்கணும். நினச்சிடலாமா? இனி இந்த ரெண்டு புள்ளி இப்போ 2 பிராக்கெட்டில் எழுதிக்கலாம். நம்ம இப்போ தந்திருக்க அட்டவணையை பயன்படுத்தி நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டோம். இனி நிகழ்வு பலகோணம் வரையணும். அதுக்கு எல்லா செவ்வகத்தோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ இதுதான் நடுப்புள்ளி. அதாவது கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே இது கரெக்டாக ஒரு லைன் போகும் கொஞ்சம் டார்க்காக. அதே மாதிரி இங்கே அடுத்து இதுதான் நடுப்புள்ளி. இனி இங்கே அப்புறம் இது கடைசியாக இது. இப்போ இந்த புள்ளிகளை இணைக்கலாமா? இந்த புள்ளியையும் இந்த புள்ளியும் இணைக்கலாம். கரெக்டாக இணைச்சிருங்க. சரிங்களா? வரிசையாக தான் இணைக்கணும், மாற்றி இணைக்கக்கூடாது. அடுத்து இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும். இனி இதுவும் இதுவும். அடுத்து இதுவும் இதுவும். இனி இதுவும் இதுவும். அப்புறம் இது. இனி இந்த கோடை எங்க தொடங்கணும்னா 113.5லிருந்து 124.5 இதுக்கு நடுப்புள்ளி உண்டு பார்த்தீங்களா? இதில் புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புள்ளிக்கு கூட இந்த புள்ளியை இணைச்சிடணும். இணைக்கலாம். இணைச்சிட்டேன். அடுத்து முடிக்கிறது எப்படின்னா 201.5க்கும் 212.5 இதோட நடுவில் புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைச்சி விட்டுறலாம். இதையுமே நம்ம இணைச்சாச்சு.
இப்ப கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரைஞ்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். பல் பிரச்சனைகளுக்கான ஆய்வில் கீழ்கண்ட விவரங்கள் பெறப்பட்டன. நமக்கு இங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. மேற்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு பலகோணம் வரைக. இந்த அட்டவணையை பயன்படுத்தி நிகழ்வு பலகோணம் வரையணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க நிகழ்வு செவ்வகம் கிடையாது, நிகழ்வு பலகோணம். நிகழ்வு பலகோணம் அப்படின்னா நடுப்புள்ளி வழியா தான் புள்ளி வைக்கணும். சரிங்களா? இப்ப கிராஃப் எடுத்துக்கோங்க. கிராஃப்ல இது எக்ஸ் அச்சு, அப்ப இங்க எக்ஸ் வரும், இங்க எக்ஸ் டேஷ் வரும். அடுத்து இது ஒய் அச்சு, கீழே ஒய் டேஷ் வரும், மேல ஒய் வரும். இனி அளவு திட்டம் எழுதிக்கலாம். அட்டவணையில மேல வயது இருக்கு, மேல என்னது இருக்கோ அதை எக்ஸ் அச்சுல எழுதணும், வயது. அப்புறம் அட்டவணையில மேல எப்படி இருக்கு, 0ல இருந்து 10, 10ல இருந்து 20, 20ல இருந்து 30, இந்த மாதிரி 10 மடங்கா இருக்கு. அதனால எக்ஸ் அச்சுல 10 அலகுகள் அப்படின்னு எழுதிக்கலாம். அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 10 அலகுகள். அப்ப எப்படி எழுதிக்கணும், முதல் இந்த ரெண்டு கோடுமே சந்திக்கக்கூடிய புள்ளியை 0ன்னு எடுத்துக்கணும். அடுத்து 10, 20, 30, 40, 10 மடங்கா நீங்க எழுதணும். ஓகேங்களா? அப்புறம் ஒய் அச்சு, அதுக்கு கீழே உள்ளதை பார்க்கணும். இங்க என்னது இருக்கு, நோயாளிகளின் எண்ணிக்கை. அததான் ஒய் அச்சுல சரிச்சு எழுதியிருக்கேன், நோயாளிகளின் எண்ணிக்கை. இப்படி எழுதிக்கோங்க. இப்போ அட்டவணையில கீழே பாருங்க, இங்க இருக்கிறதுல பெரிய எண் 50. ஒய் அச்சுல 1 அலகு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு எழுத இடம் தேவையாது, அதனால 5 அலகுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் எழுதியிருக்கேன், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 5 அலகுகள். இப்படி எழுதிக்கிட்டு ஒய் அச்சுல எப்படி எழுதிக்கணும், 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி 5ஆம் வாய்ப்பாடுல வரதை எழுதிக்கணும். எது வரைக்கும்னா 50 வரைக்கும். சரிங்களா? மறுபடியும் புக்க பாருங்க. 0ல இருந்து 10 வயதுக்குள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை 5. கீழே இருக்கக்கூடியது எப்பவுமே ஒய் அச்சுல தான் பார்க்கணும். அப்ப இந்த 5 ஒய் அச்சுல பாருங்க. இது ஒய் அச்சு, இங்க 5 இங்க இருக்கு. சரிங்களா? 0ல இருந்து 10ல நோயாளிகளின் எண்ணிக்கை 5. நம்ம இங்க நிகழ்வு பலகோணம் வரையணும். அப்போ 0க்கும் 10க்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். நடுப்புள்ளி எது, இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு பாத்தீங்களா, இது. இப்போ இந்த நடுப்புள்ளி வழியா ஒய் அச்சுல 5க்கு நேரா புள்ளி வைக்கணும். ஏன்னா நோயாளிகளின் எண்ணிக்கை என்னது, 5. நிகழ்வு பலகோணம் வரையணும்னா இந்த மாதிரி நடுப்புள்ளி வழியா தான் புள்ளி வைக்கணும். சரிங்களா? புள்ளி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுருங்க. உங்க புக்ல இந்த மாடல்ல இருக்கக்கூடிய கணக்குக்கு இந்த புள்ளிக்கு நேம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் புள்ளினால இந்த புள்ளிக்கு ஏ அப்படி நேம் கொடுக்கலாம். இல்லாட்டா ஒய் அச்சுல என்னது, 5 கூட நீங்க எழுதிக்கலாம். அடுத்து 10ல இருந்து 20ல நோயாளிகளின் எண்ணிக்கை 13. பாருங்க, 10ல இருந்து 20 இதோட நடுப்புள்ளி இது. ஓகேங்களா? இப்ப நடுப்புள்ளி வழியா ஒய் அச்சுல 13 எங்க இருக்கும், 10க்கும் 15க்கும் இடையில இருக்கும். இப்போ இந்த கோட்டுக்கும் இடையில 10 கோடு இருக்கும், சின்ன சின்னதா 10 கோடு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 10க்கும் 15க்கும் இடையில 5 எண்கள் இருக்கும், 11, 12, 13, 14, 15. ஆனா இங்க சின்ன சின்னதா 10 கோடு இருக்கும். சரிங்களா? அப்ப 2 பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த கோடு என்னது, 10. ஓகேங்களா? இனி இந்த சின்ன கோடுல 2வது கோடு 11. புரியுதா? இந்த கோடு 10, அடுத்த 2வது கோடு 11, 1, 2 இது 11. மறுபடியும் அடுத்த 2வது கோடு 12, 1, 2 இது 12. அடுத்த 2வது கோடு 13, 1, 2 இது என்னது, 13. நோயாளிகளின் எண்ணிக்கை 13. அப்ப இதுல புள்ளி வச்சிருங்க. இது ஏன்னா இந்த புள்ளிக்கு பி நேம் கொடுங்க. இப்ப பாருங்க, 20ல இருந்து 30ல நோயாளிகளின் எண்ணிக்கை 25. 20ல இருந்து 30 இதோட நடுப்புள்ளி இது. நோயாளிகளின் எண்ணிக்கை 25. ஒய் அச்சுல 25 இங்க இருக்கு. அப்ப இந்த நடுப்புள்ளி வழியா எதுக்கு நேரா புள்ளி வைக்கணும், 25க்கு நேரா நீங்க புள்ளி வைக்கணும். இது பினா இந்த புள்ளிக்கு சின்னு நேம் கொடுங்க. இப்போ 30ல இருந்து 40ல நோயாளிகளின் எண்ணிக்கை 14. இப்போ 30ல இருந்து 40 நடுப்புள்ளி இது. சரிங்களா? ஒய் அச்சுல 14. அப்போ இந்த புள்ளி எப்படி குறிச்சோமோ அதே மாதிரி இது 13. அதாவது இங்க டார்க்கா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேல உள்ளது 13. அப்போ அடுத்த 2வது கோடு 14. ஏன்னா இங்க இத 2 பிரிச்சோம். சரிங்களா? இது 13னா அடுத்த 2வது கோடு 14. அப்போ 1, 2 இதுதான் என்னது, 14. புள்ளி வச்சிருங்க. இது சீனா இந்த புள்ளிக்கு டின்னு நேம் கொடுக்கலாம். இப்போ 40ல இருந்து 50ல நோயாளிகளின் எண்ணிக்கை 30. பாருங்க, 40ல இருந்து 50 நடுப்புள்ளி இது. நோயாளிகளின் எண்ணிக்கை 30. அப்போ 30க்கு நேரா புள்ளி வைக்கணும். புள்ளி இங்க வரும், இது டி. அப்ப இதுக்கு ஈன்னு நேம் கொடுக்கலாம். மறுபடியும் பாருங்க, 50ல இருந்து 60ல நோயாளிகளின் எண்ணிக்கை 35. 50ல இருந்து 60 இதோட நடுப்புள்ளி இது. நோயாளிகளின் எண்ணிக்கை 35. அப்போ 35க்கு நேரா புள்ளி வைக்க போறோம். இங்க புள்ளி வரும். இது ஈனா இந்த புள்ளிக்கு எஃப் அப்படி நேம் கொடுக்கலாம்.
அப்பிறகு 60ல இருந்து 70ல நோயாளிகளின் எண்ணிக்கை 43. பாருங்க 60ல இருந்து 70 இதோட நடுப்புள்ளி இது. இனி 43க்கு நேரா புள்ளி வைக்கணும். 40 இங்க இருக்கு, அதனால 43 40க்கும் 45க்கும் இடையில இருக்கும். சரிங்களா? இங்கே அதே மாதிரி தான் ரெண்டு கோடா பிரிக்கணும். ஓகேங்களா? இந்த கோடு 40. அப்போ இனி ரெண்டாவது கோடு 41 1 2 இது 41. அடுத்த ரெண்டாவது கோடு 42 1 2 இது 42. இனி ரெண்டாவது கோடு 43 1 2 இதுதான் என்னது 43. புள்ளி வச்சிருங்க. இது எஃப்னா இது ஜி நேம் கொடுக்கலாம். கடைசியா 70ல இருந்து 80ல நோயாளிகளின் எண்ணிக்கை 50. பாருங்க 70ல இருந்து 80 இதோட நடுப்புள்ளி இது. நோயாளிகளின் எண்ணிக்கை 50. அப்போ 50க்கு நேரா புள்ளி வைக்கலாம். அதனால புள்ளி இங்க வரும். இந்த புள்ளிக்கு ஹச் அப்படி நேம் கொடுக்கலாம். இப்போ இந்த புள்ளிகளை வரிசையா இணைக்க போறோம். பாருங்க ஏபி இது ரெண்டையும் இணைக்கலாம். அடுத்து பிசி இது ரெண்டையும் இணைக்கணும். வரிசையா தான் இணைக்கணும், மறக்க கூடாது. இனி சிடி இதை இணைக்கலாம். அடுத்து டிஇ, அடுத்து இஎஃப், இனி எஃப்ஜி, கடைசியா ஜிஹெச். இப்போ இந்த கோடை எங்க இருந்து தொடங்கணும்னா பாருங்க 0ல இருந்து 10 இதுக்கு நடுவுல தான் புள்ளி வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப எக்ஸ்ஹெச்ல இனி புள்ளி வைக்க கூடாது. அதனால ஒய்ஹெச் இத பாருங்க 05 இதோட நடுப்புள்ளியில இப்ப புள்ளி வைங்க. சின்னதா ஒரு புள்ளி வைக்கலாம். நடுப்புள்ளி இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு பாத்தீங்களா? அது இனி இந்த கோடை இந்த புள்ளியோட இணைச்சிடணும். இணைக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து எங்க முடிக்கணும்னா பாருங்க 70 80 இதோட நடுப்புள்ளி வழியா தான் இப்ப புள்ளி வச்சிருக்கோம். அதனால 80ல இருந்து 90 இதுக்கு நடுவுல இப்ப புள்ளி வைங்க. புள்ளி வச்சுக்கிட்டு இந்த புள்ளிய இந்த புள்ளிக்க கூட இணைக்கணும். இணைக்கலாம். கொஸ்டின்ல சொன்ன மாதிரி நிகழ்வு பலகோணம் வரைஞ்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 50 மாணவர்களின் கணித மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 50 மாணவர்களோட மதிப்பெண் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பிரிவு அளவு 10 மதிப்பெண்கள் என எடுத்துக்கொண்டு நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க. பிரிவு அளவு 10 மதிப்பெண். சரிங்களா? அப்படி எடுத்துக்கொண்டு நம்ம நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்யணும். அதாவது இந்த மாதிரி ஒரு அட்டவணை. செகண்ட் சப்டிவிஷன் நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் வரைக. நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரையணும். முதல் நம்ம நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்யலாம். பாருங்க தீர்வு துவக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணை இப்படி எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. முதல் பிரிவு இடைவெளி, அடுத்து நேர்கோட்டு குறிகள், மூணாவது நிகழ்வெண். நம்மளுக்கு 10 10 எடுக்க சொன்னாங்க. அதனால 0ல இருந்து 10 10ல இருந்து 20 20ல இருந்து 30 30ல இருந்து 40 40ல இருந்து 50 50ல இருந்து 60 60ல இருந்து 70 70ல இருந்து 80 80ல இருந்து 90 90ஓட முடிச்சுக்கணும். ஏன்னா பாருங்க இங்க தந்திருக்க மதிப்பெண்ல இருக்கிறதுலே சிறிய மதிப்பெண் 8, இருக்கிறதுலே பெரிய மதிப்பெண் 89. அதாவது 0க்கும் 90க்கும் இடையில இருக்கக்கூடிய எண்கள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க 0ல இருந்து தொடங்கி 90ல முடிக்கணும். 0ல தொடங்கணும், 90ல முடிச்சிடணும். இனி நம்ம நேர்கோட்டு குறிகள் வரையலாம். 0ல இருந்து 10க்குள்ள இருக்கக்கூடிய எண்கள் எது? 8 மட்டும்தான். சரிங்களா? அதாவது ஒரே ஒரு எண். அப்போ நேர்கோட்டு குறிகள்ல ஒரு கோடு போட்டுருங்க. நிகழ்வெண்ணுல 1 ஒரு கோடு தான் போட்டிருக்கோம். அதனால இங்க 1 எழுதிக்கணும். அப்புறம் 10ல இருந்து 20க்குள்ள இருக்கக்கூடிய எண்கள் அப்படி பார்த்தா 18 மட்டும்தான் வரும். சரிங்களா? 20 எடுத்துக்க கூடாது. ஏன்னா 20 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஆரம்பிக்கிறது இங்கதான் ஆரம்பிக்குது. அப்போ இங்கதான் நீங்க எடுத்துக்கணும். அதனால இதுல வராது. ஓகேங்களா? 10ல இருந்து 20ல எத்தனை எண்கள் இருக்கு? ஒரே ஒரு எண். அதனால இங்கே ஒரு கோடு. இதுல 1 எழுதிக்கலாம். இனி 20ல இருந்து 30க்குள்ள இருக்கக்கூடிய எண்கள் பார்க்கலாமா? பாருங்க 22. இது 20ல இருந்து 30க்குள்ள இருக்கக்கூடிய எண். அப்போ 1, அடுத்து 2 3 3 எண்கள் இருக்கு. அதனால இங்க 3 கோடு வரும். 1 2 3. சரிங்களா? 3 கோடு போட்டுக்கிட்டு இங்க 3 எழுதிக்கணும். எதனாலன்னா இங்க 3 கோடு போட்டிருக்கோம், அதுக்காக. அப்புறம் 30ல இருந்து 40
அப்ப இங்க 33 வரும். 1 2 3 இனி 4 5 6 7 30 இதுல தான் வரும். சரிங்களா? 7 எண்கள் தான். இப்ப நம்ம 7 கோடு போடணும். 1 2 3 4 4 போட்டுக்கிட்டு 5வது கூட இந்த மாதிரி கிராஸ்ல போடணும். சரிங்களா? அடுத்து 6 7 மொத்தமா 7 கோடு போட்டுட்டோம். அதனால இங்க 7 வரும். இப்போ 40ல இருந்து 50 பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தமா 13 எண்கள். அப்போ 13 கோடு போட்டுடலாமா? 1 2 3 4 5வது கோடு கிராஸ்ல வரும். அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 6 7 8 9 10 அதுவும் கிராஸ்ல 11 12 13 மொத்தமா 13 கோடு போட்டிருக்கோம். அதனால இங்க 13 வரும். இப்ப 50ல இருந்து 60 பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இங்கே 13 கோடு வரையலாம். 1 2 3 4 5வது கோடு கிராஸ்ல வரும். 6 7 8 9 10வது கோடும் கிராஸ்ல 11 12 13 எழுதிக்கலாம். 60ல இருந்து 70 அப்போ என்ன எண் வரும்? இது வரும். 1 2 3 4 5 6 7 8 9 9 எண்கள் தான். அப்போ 9 கோடு போடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 9 எழுதிக்கலாம். 70ல இருந்து 80 பாருங்க. 70ல இருந்து 80னா மொத்தமா 2 எண் வரும். 1 அடுத்து 2 கோடு போட்டுடலாம். இங்க 2 எழுதிக்கோங்க. கடைசியா 80ல இருந்து 90 இதுக்குள்ள ஒரே ஒரு எண் தான் 89 அது மட்டும் தான் வரும். அப்போ ஒரு கோடு இங்க 1 எழுதிக்கலாம். அடுத்து நிகழ்வன் இது மொத்தத்தையும் கூட்டணும். கூட்டினா உங்களுக்கு 50 வரணும். ஏன்னா கொஸ்டின்லேயே 50 மாணவர்கள்னு கொடுத்துருந்தாங்க. அதனால இங்க 50 வரும். இனி நிகழ்வன் பரவல் அட்டவணை போட்டுக்கலாம். அட்டவணை போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மதிப்பெண்கள், அதாவது பிரிவு இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பதில் மதிப்பெண்கள் அப்படின்னு எழுதிக்கிட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடியத இந்த மாதிரி வரிசை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து மாணவர்களின் எண்ணிக்கை நிகழ்வன் இதுக்கு பதில் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிக்கிட்டு இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே வரிசையா எடுத்து எழுதிக்கணும். இப்ப நம்ம நிகழ்வன் பரவல் அட்டவணை போட்டாச்சு. கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போடுங்க. இது எக்ஸ் டேஷ், இது எக்ஸ். ஓகேங்களா? இனி எக்ஸ் அச்சுல 10 அலகுகள் அப்படின்னு எடுத்திருக்கேன். அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 10 அலகுகள். அப்போ 10 10 எழுதிக்கணும். 0 10 20 30 40 இந்த மாதிரி 100 வரை எழுதிக்கோங்க. அட்டவணையை பாருங்க. மேல என்னது இருக்கு? மதிப்பெண்கள். அப்போ எக்ஸ் அச்சு இதுல மதிப்பெண்கள் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ கீழே என்னது இருக்கு? மாணவர்களின் எண்ணிக்கை. இதை நீங்க ஒய் அச்சுல எழுதணும். இது ஒய் அச்சு, மேல ஒய் வரும், கீழே ஒய் டேஷ் வரும். இனி சரிச்சு மாணவர்களின் எண்ணிக்கை இப்படின்னு எழுதிக்கோங்க. இப்ப கீழே பாருங்க, இருக்கிறதுல பெரிய எண் என்னது? 13. அப்ப நம்ம 1 அலகு அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 13 வரை நம்ம கிராஃப்ல எழுத முடியும். சரிங்களா? அப்ப ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு அப்படின்னு எழுதிக்கிட்டு 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 13 வரை எழுதிக்கோங்க. இனி நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரையணும். ஃபர்ஸ்ட் நிகழ்வு செவ்வகம் வரையலாம். அதுக்கு 0ல இருந்து 10ல மாணவர்கள் எண்ணிக்கை என்னது? 1. 1 ஒய் அச்சுல தான் பார்க்கணும். இது ஒய் அச்சு, இங்க 1 இங்க இருக்கு. சரிங்களா? 0ல இருந்து 10ல 1. அப்போ 0க்கு நேரா கரெக்டா 1ல புள்ளி வைங்க. அதே மாதிரி 10க்கு நேராவும் புள்ளி வைக்கணும். இந்த 2 புள்ளியும் 1க்கு நேரா தான் இருக்கணும். சரிங்களா? நம்ம இங்க நிகழ்வு செவ்வகம் வரைகிறோம். அதனால இந்த மாதிரி புள்ளி வைக்கணும். நிகழ்வு பலகோணம் போன சமல நிகழ்வு பலகோணம் வரைஞ்சிருப்போம். அதனால நடுப்புள்ளி வழியா நம்ம புள்ளி வச்சிருப்போம். இங்க முதல் நிகழ்வு செவ்வகம் வரைகிறதுனால இந்த மாதிரி தான் நீங்க புள்ளி வைக்கணும். இனி புள்ளியை இணைக்கலாமா?
10ஐயும் இந்த புள்ளியையும் இணைச்சிருங்க. இங்கே இந்த புள்ளி இந்த கோட்டில் தான் இருக்குது, அதனால் அங்கே கோடு போடாண்டாம். அப்புறம் இந்த 2 புள்ளியையும் இணைங்க. இனி ஒய் அச்சில் 1 தானே, 1 பிராக்கெட்டில் எழுதிக்கணும். அடுத்து 10லேருந்து 20ல் ஒரு மாணவர் தான், சரிங்களா? அப்போ ஒய் அச்சில் என்னது, 1 தான். 10லேருந்து 20, அப்போ 10க்கு நேராக புள்ளி வைங்க. அதே மாதிரி 20க்கு நேராகவும் புள்ளி வைக்கணும். இந்த 2 புள்ளியும் 1க்கு நேராக தான் இருக்கணும். இனி இணைக்கலாமா? 20ஐயும் இந்த புள்ளியையும் இணைங்க. அப்புறம் இந்த 2 புள்ளியும் இணைச்சிருங்க. இங்கேயும் ஒய் அச்சில் 1 தான், அப்போ பிராக்கெட்டில் 1 எழுதிக்கலாம். 20லேருந்து 30ல் மாணவர்கள் எண்ணிக்கை 3. ஒய் அச்சில் 3 இங்கே இருக்கு. 20லேருந்து 30, அப்போ 20க்கு நேராக புள்ளி வைங்க. அதே மாதிரி 30க்கு நேராகவும் புள்ளி வைக்கணும். இந்த 2 புள்ளியும் 3க்கு நேராக தான் இருக்கணும். இனி இணைக்கலாம். 20ஐயும் இந்த புள்ளியை இணைச்சிருங்க. அடுத்து 30ஐயும் இந்த புள்ளியை இணைக்கலாம். இப்போ இந்த 2 புள்ளியை இணைச்சிருங்க. ஒய் அச்சில் 3, அப்போ பிராக்கெட்டில் 3 எழுதிக்கணும். 30லேருந்து 40ல் மாணவர்கள் எண்ணிக்கை 7. 7 இங்கே இருக்கு. 30லேருந்து 40, இப்போ 30க்கு நேராக புள்ளி வைக்கணும். அந்த புள்ளி 7க்கு நேராகவும் இருக்கணும். 40க்கு நேராகவும் புள்ளி வச்சிருங்க. இனி இணைக்கலாமா? இந்த புள்ளியையும் 30ஐயும் இணைச்சிடலாம். அடுத்து 40ஐயும் இந்த புள்ளியை இணைக்கலாம். இந்த 2 புள்ளியை இணைச்சிருங்க. இங்க 7, அப்ப பிராக்கெட்ல 7 எழுதிக்கோங்க. அப்புறம் 40லேருந்து 50ல் மாணவர்கள் எண்ணிக்கை 13. 13 எங்க இருக்கு, இங்க இருக்கு, சரிங்களா? 40லேருந்து 50, அதனால 40க்கு நேரா புள்ளி வச்சிருங்க. அந்த புள்ளி 13க்கு நேரா இருக்கணும். அதே மாதிரி 50க்கு நேராகவும் புள்ளி வைங்க. இப்போ இணைச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் 40ஐயும் இந்த புள்ளியை இணைக்கலாம். அடுத்து 50ஐயும் இந்த புள்ளியை இணைக்கலாம். இப்போ இந்த 2 புள்ளியை இணைச்சிருங்க. இங்க 13, அப்ப பிராக்கெட்ல 13 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் 50லேருந்து 60ல் மாணவர்கள் எண்ணிக்கை 13 தான். 50லேருந்து 60, அப்போ 50க்கு நேரா புள்ளி வச்சிருங்க. இங்க புள்ளி இருக்கு. 60க்கு நேராகவும் புள்ளி வைக்கணும், சரிங்களா? அந்த 2 புள்ளியும் 13க்கு நேரா தான் இருக்கணும். இப்போ இணைக்கலாமா? 60ஐயும் இந்த புள்ளியையும் இணைக்கலாம். அடுத்து இந்த 2 புள்ளியை இணைச்சிடலாம். பதிமூணு பிராக்கெட்ல எழுதிக்கலாம். இனி 60லேருந்து 70ல் மாணவர்களின் எண்ணிக்கை 9. ஒய் அச்சில் 9 இங்கே இருக்கு. 60லேருந்து 70, அப்போ என்ன பண்ணணும்? 60க்கு நேராக புள்ளி வைங்க. அந்த புள்ளி 9க்கு நேராகவும் இருக்கணும். அதே மாதிரி 70க்கு நேராகவும் புள்ளி வச்சிடலாம். இப்போ புள்ளிகளை இணைக்கலாம். 70ஐயும் இந்த புள்ளியை இணைச்சிருங்க. அந்த புள்ளி இணைஞ்சுதான் இருக்கு. அப்புறம் இந்த 2 புள்ளியை இணைக்கலாம். 9 பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. 70லேருந்து 80ல் மாணவர்களின் எண்ணிக்கை 2. ஒய் அச்சில் 2 இங்க இருக்கு. 70லேருந்து 80, அப்போ 70க்கு நேரா புள்ளி வைங்க. அதே மாதிரி 80க்கு நேராகவும் புள்ளி வைக்கணும். 2 புள்ளியும் 2க்கு நேராக தான் இருக்கணும். ஓகே, இந்த புள்ளி கோட்டுக்கு மேலே தான் இருக்கு. அதனால 80ஐயும் அடுத்த புள்ளியையும் இணைச்சிடலாம். இந்த 2 புள்ளியையும் இணைங்க. 2 அதை பிராக்கெட்ல எழுதிக்கலாம். கடைசியா 80லேருந்து 90ல் மாணவர்களின் எண்ணிக்கை 1 இங்க இருக்கு. 80லேருந்து 90, அப்ப 80க்கு நேரா புள்ளி வைக்கலாம். அதே மாதிரி 90க்கு நேராகவும் புள்ளி வைக்கணும். 2 புள்ளியும் 1க்கு நேரா இருக்கணும். இணைச்சிடலாம். 90ஐயும் இந்த புள்ளியை இணைக்கலாம். அடுத்து இந்த 2 புள்ளியும் இணைச்சிருங்க. ஒய் அச்சில் 1, அதனால பிராக்கெட்ல 1 எழுதிக்கணும். இப்ப நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டோம். இனி நிகழ்வு பலகோணம் வரையணும். அதுக்கு செவ்வகத்தோட மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதோட சென்டர்ல நம்ம புள்ளி வைக்க போறோம். பாருங்க, இங்க மேல் பகுதி, இதோட நடுப்புள்ளி இது, சரிங்களா? கொஞ்சம் டார்க்கா இருக்குல்ல அது. அதே மாதிரி இதோட நடுப்புள்ளி இது. இனி இங்க நடுப்புள்ளி இது. அதே மாதிரி இதோட நடுப்புள்ளி இது. 13 இதோட நடுப்புள்ளி இது. இதோட நடுப்புள்ளி இது. 9 இதோட நடுப்புள்ளி இது. 2 இதோட நடுப்புள்ளி இங்க வரும். 1 இதோட நடுப்புள்ளி இது.
இனி இந்த புள்ளிகளை இணைக்க போறோம். சரிங்களா? முதல் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியும் இணைக்கலாம். இந்த ரெண்டு புள்ளியுமே இணைஞ்சுதான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் டார்க்கா போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி. அப்புறம் இதையும் இணைக்கணும், வரிசையா தான் இணைக்கணும், அதை மறக்க கூடாது. அடுத்து 3ஐயும் 7ஐயும் இணைக்கலாம். இனி 7ஐயும் 13ஐயும் இணைக்கலாம். அப்புறம் 13ஐயும் 13ஐயும் இணைக்கணும். இணைச்சிருங்க, கொஞ்சம் டார்க்கா போடுங்க அதை. 13ஐயும் இந்த 9ஐயும் இணைக்கலாம். ஒன்பதையும் 2ஐயும் இணைக்கலாம். 2ஐயும் 1ஐயும் இணைக்கலாம். அடுத்து இதை எங்க தொடங்கணும்னா 0ல இருந்து 10 அதோட நடுப்புள்ளி வழியா தான் நம்ம புள்ளி வச்சிருக்கோம். அதாவது எக்ஸ் அச்சுல நம்ம புள்ளி வச்சாச்சு. இனி இந்த ஒய் அச்சுல வைக்கணும். அதாவது 0 1 இதோட நடுப்புள்ளி இது. ஓகேங்களா? இப்ப இந்த புள்ளியையும் இந்த புள்ளியும் இணைச்சிடணும். இணைக்கலாம். அதே மாதிரி முடிக்கிறது எங்கன்னா நம்ம இப்போ 80 90 இதோட நடுவுல புள்ளி வச்சிருக்கோமா, அதனால அடுத்து உள்ளதை பாருங்க 90 100 இதோட நடுவுல புள்ளி வைக்கலாம். இப்ப இந்த புள்ளியையும் இந்த புள்ளியும் இணைக்கலாம். இணைச்சாச்சு. கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரைஞ்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த சம். 1 மார்க் பார்க்கலாம். 9வது கொஸ்டின், தரவு என்பது டேஸின் தொகுப்பு. தரவு என்பது எதோட தொகுப்புன்னு கேக்குறாங்க. இது எண்களாகவும் வரும், எழுத்துக்களாகவும் இருக்கும், அளவுகளாகவும் வரும். அப்ப நமக்கு இந்த 3மே வரும். அதனால இவை அனைத்தும். இதான் இதோட ஆன்சர். 10வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தரவுகளில் ஒரு மதிப்பு எத்தனை முறை வருகிறது என கூறுவது அம்மதிப்பின் டேஸ். இப்ப எத்தனை முறை வருது அதை கூறுவது என்னன்னா நிகழ்வன். சரிங்களா? எத்தனை முறை அப்படின்னா நிகழ்வன். அடுத்து 11வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட விவரங்களில் மிக பெரிய மற்றும் மிக சிறிய அளவுகளின் வித்தியாசம். வித்தியாசம்னா கழிக்கணும். மிக பெரிய அளவுல இருந்து மிக சிறிய அளவை கழிச்சா அதை வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். இனி 12, கொடுக்கப்பட்ட தரவுகளை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எடுத்துக்கொள்வது டேஸ். அதாவது 0ல இருந்து 10 10ல இருந்து 20 இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில எடுத்துக்கொள்வது தொகுக்கப்பட்டது. ஓகேங்களா? இதான் இதோட ஆன்சர். 13வது கொஸ்டின், உள்ளடக்கிய தொடர் ஒரு டேஸ் தொடர். உள்ளடக்கிய தொடர் தொடர்ச்சியற்ற தொடர். அப்ப இதுதான் இதோட ஆன்சர். 14வது கொஸ்டின், பிரிவு இடைவெளிகளில் ஒரு பிரிவு இடைவெளியின் மேல் எல்லையானது அடுத்த பிரிவு இடைவெளியின் கீழ் எல்லையாக இருந்தால் அது டேஸ் தொடர். அதாவது பிரிவு இடைவெளியில மேல் எல்லை அடுத்த பிரிவோட கீழ் எல்லையா இருந்துன்னா அது எந்த தொடர்னு கேக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்ப 0ல இருந்து 10, அடுத்து 10ல இருந்து 20, இனி 20ல இருந்து 30. இடது பக்கம் இருக்கக்கூடியது கீழ் எல்லை, வலது பக்கம் இருக்கக்கூடியது மேல் எல்லை. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா மேல் எல்லை அடுத்த பிரிவோட கீழ் எல்லையா இருந்துன்னா, அதாவது 10ல முடியுது, இங்க 10ல தொடங்குது, இப்படி இருந்துன்னா அது விலக்கிய தொடர். சரிங்களா? ஆப்ஷன் ஆ. 15வது கொஸ்டின், தொகுக்கப்படாத விவரங்களின் வரைபட விளக்க முறை டேஸ். தொகுக்கப்படாத விவரங்களின் வரைபட விளக்க முறைனா வட்ட விளக்கப்படம். சரிங்களா? தொகுக்கப்படாத அப்படின்னா வட்ட விளக்கப்படம், தொகுக்கப்பட்ட அப்படின்னா நிகழ்வு செவ்வகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 16வது கொஸ்டின், நிகழ்வு செவ்வகம் என்பது ஒரு டேஸ் நிகழ்வெண் பரவல். அதாவது நிகழ்வெண் செவ்வகம் அந்த பாக்ஸ் வந்து நம்ம தொடர்ச்சியா போடுவோம். சரிங்களா? அப்ப தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவல். இனி 17வது கொஸ்டின், டேஸ் என்பது வரைபட முறையில் தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவலுக்கான நேர்கோட்டு வரைபடம் ஆகும். அதாவது நம்ம நிகழ்வு பலகோணம் வரைகிறதுக்கு ஒவ்வொரு செவ்வகத்தோட நடுப்புள்ளியை குறிப்போம். அடுத்து அந்த புள்ளிகளை இணைத்து நேர்கோடு வரைவோம். சரிங்களா? அப்போ நேர்கோட்டு வரைபடம் அப்படின்னு வந்தாலே நிகழ்வு பலகோணம். ஓகேங்களா? அந்த நடுப்புள்ளிய நம்ம வந்து இணைப்போம், அதுதான் நேர்கோடு. அதனால நிகழ்வு பலகோணம். இனி 18வது கொஸ்டின், தொகுக்கப்பட்ட விவரங்களுக்கான வரைபட விளக்கப்படம் டேஸ். இதுக்கு முன்னாடி தொகுக்கப்படாத விவரங்களின் வரைபட விளக்க முறை என்னது? வட்ட விளக்கப்படம். தொகுக்கப்படாதேனா வட்ட விளக்கப்படம். தொகுக்கப்பட்ட அப்படின்னாலே நிகழ்வு செவ்வகம். ஓகேங்களா? இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.